நம்ம எலும்புல பொதுவான பிரச்சனை என்னங்க? ஃப்ராக்சரா? அது கீழே விழுந்தாலோ இல்ல அடிபட்டாலோ ஏற்படக்கூடியது. அப்போ ஸ்ப்ரெயின் ஆர் சுளுக்கம் அது சுத்தி இருக்கிற சதைகள் ஏற்படக்கூடியது. எலும்புக்குள்ளே ஏற்படக்கூடிய காமனான பிரச்சனை என்ன? எலும்பு புரை, ஆஸ்டியோபோரோசிஸ் ஆர் போன் வீக்னஸ், எலும்பு பலவீனம். இதுதாங்க எலும்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது யாருக்கு ஏற்படும்? 45 இருந்து 50 வயதுக்கு மேலே உள்ளவர்கள், அதுவும் குறிப்பா பெண்மணிகள். கால்சியம், விட்டமின் D3 சத்து குறைபாடு உள்ளவர்கள், உடற்பயிற்சி மிகவும் கம்மியாக, செடன்டரி லைஃப் ஸ்டைல், மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படலாம். அடிபட்டு ஏற்படுற ஃப்ராக்சரை விட ஆஸ்டியோபோரோசிஸ்னால ஏற்படுகின்ற ஃப்ராக்சர்ஸ் ஜாஸ்தி. அதனுடைய ரிஸ்க்கும் ஆபத்தும் கூட ஜாஸ்தி. ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? முதலில் முக்கியமானது உடற்பயிற்சி. தினமும் சில நிமிடங்களாவது நம்மளுடைய எல்லா ஜாயின்ஸையும் ஃபுல் ரேஞ்ச் மூவ்மெண்ட்ஸ், அதனுடைய முழு அளவுக்கு நம்ம மடக்கி நீட்டும். இரண்டாவது முக்கியமானது நம்மளுடைய உணவு பழக்கம். விட்டமின் D3, கால்சியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பால், தயிர், மோர், கீரை வகைகள், பன்னீர் இதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். இது இருந்தாலும் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸை தவிர்க்கலாம். ஆகஸ்ட் 4 நேஷனல் போன் அண்ட் ஜாயிண்ட் டே அண்ட் ஆகஸ்ட் 1 வீக் நாங்க நேஷனல் போன் அண்ட் ஜாயிண்ட் விழிப்புணர்வாக நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த வருடம் விழிப்புணர்வோடு இருப்போம். ஆஸ்டியோபோரோசிஸ், போன் வீக்னஸை நம்ம தவிர்ப்போம். நன்றி. ஃபார் மோர் சச் டீடைல்ஸ் ஃபாலோ பாஷாஸ்.